எனதருமை மார்ஸ் மீடியா நேயர்கள் உள்பட நமது சேனலை விரும்பி ரசித்து பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இப்போ இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சூரிய பகவானின் அற்புதமான பெயர்ச்சி. இந்த சூரிய பகவான் பிதாமகன், பித்ருக்காரகன், நவகிரகங்களில் முதன்மையான கோள். இந்த சூரிய பகவானோட ஒளியை வாங்கி தான் மற்ற அத்தனை கிரகங்களும் சஞ்சாரம் பண்ணின்னு இருக்கு, ராகு கேது தவிர. அதனால தான் ராகு கேதுவுக்கு நிழல் கிரகங்கள், சாயா கிரகங்கள் அப்படின்னு சொல்லிடுறது. ஏன்னா சூரியனோட ஒளியை வாங்கிறது கிடையாது. அதனால தான் அவங்க ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா அப்பிரதட்சணமாக வந்துட்டுருப்பாங்க. இவங்க எல்லாம் சூரியனை ஒட்டி வந்துட்டுருப்பாங்க, அவர் மட்டும் ரெண்டு பேரும் ரிவர்ஸில் வந்துட்டுருப்பாங்க. இந்த சூரிய பகவான் இப்போ இது வரைக்கும் மீனராசியில் இருந்துட்டு பரிபாலனம் பண்ணியிருந்தார். இப்போ வந்து மேஷராசிக்கு வரப்போகிறார். மேஷராசியில் உச்சம், துலாம் ராசியில் நீச்சம். இந்த மேஷராசியில் ஏன் உச்சம்? வெரி சிம்பிள் லாஜிக். என்ன அப்படின்னா, இந்த பூமிக்கும் சூரியனுக்கும் இடைப்பட்ட தூரம் வந்து கொஞ்சம் கம்மி இப்போ இந்த சித்திரை மாதம். அதனால தான் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி சித்திரை 1 இந்த சூரியன் வந்து பூமிக்கு அருகில் வருது. அதனால தான் வெப்பம் ஜாஸ்தியாக இருக்கும். வெயில் காலம்னு சொல்கிறோமோனோ அதான் சித்திரை வைகாசி இது ரெண்டுமே. ஏன்னா நீள்வட்ட பாதையில் அப்படியே கிட்டக்க வர்றதுனால அப்படி தான் இருக்கும். அந்த வகையில் இந்த சூரிய பகவான் இப்போ வந்து மேஷராசியில் வந்து உச்சம் அடைகிறார். உச்சங்கிறது பிரமாதம். ஏன்னா ஏற்கனவே சூரியன் ரொம்ப அற்புதமான ஒரு கிரகம். அதே சமயம் உச்சமடைகிறது ரொம்ப விசேஷம். உச்சமடைஞ்சு 14/4/2024 13/5/2024 வரைக்கும் 30 நாட்கள் அங்கே பரிபாலனம் பண்ண போகிறார். அற்புதமான சஞ்சாரம். இதில் 30/4/2024 வரைக்கும் குருவோடு சேர்ந்துடுறார். குரு சூரியன் சேர்ந்தாலே ராஜயோகம், பர்வதராஜ யோகம், பெரிய அற்புதமான ஒரு யோகம். அதாவது இந்த யோகத்துக்கு பேர் சிவராஜ யோகம்னு சொல்கிறது. இந்த சிவராஜ யோகம் இப்போ வருது ஒரு 15 நாளைக்கு. அந்த வகையில் மேஷராசியில் இருந்துட்டு சூரிய பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்கிற அத்தனை பேருக்கும் எங்களோட நன்றிகள். அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் போடுற அத்தனை பதிவுகளையும் கண்டிப்பாக பார்த்து நீங்கள் வந்து லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், கமெண்ட் பண்ணணும். இதில் ஒரே ஒரு விஷயம் உங்களுக்கு இதில் சொல்லிக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறோம். என்ன அப்படின்னா, நிறைய பேர் ஒவ்வொரு கேள்விகளாக கேட்டுட்ருக்கீங்க. நான் இந்த தொழில் பண்ணிட்டுருக்கேன், எனக்கு பதில் எப்படி சொல்லுங்கள், நான் இது பண்ணலாமா அது வேணாமா அப்படின்னு. அந்த பதிலெல்லாம் உங்களுக்கு நான் வந்து தனியாக போடுறத விட ஒவ்வொரு தினப்பலன்லேயும் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். சொல்லிவிட்டு உங்களுக்கு அந்த தினப்பலன் டேட்டை போட்டுடுறேன். நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள், தெரிஞ்சுக்கோங்க. ஆக இந்த பதிவுக்கு நம்ம இப்போ போகலாமா? எனதருமை மிதுன ராசி நேயர்களே, இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சூரிய பகவானின் அற்புதமான பெயர்ச்சி. இந்த சூரிய பகவான் 14/4/2024 30 நாட்கள் 13/5/2024 வரைக்கும் மேஷராசியில் உச்சமடைஞ்சு சஞ்சாரிக்க போகிறார். மேஷராசியில் ஏற்கனவே குரு பகவான் லாபஸ்தானத்தில் இருந்துட்டு உங்களுக்கு அற்புதமாக கொடுத்துட்டுருக்கார். இது வரைக்கும் இந்த சூரிய பகவான் உங்களுடைய ஜீவனஸ்தானமாகிய 10ஆம் இடத்துல இருந்துக்கிட்டு சில முன்னேற்றங்களை கொடுத்தார். அப்படின்னாலும் வேலை பலுவை கொடுத்தார். உத்தியோகத்தில் கடுமையான நெருக்கடி, தொழில் வியாபாரத்துலேயும் கடுமையான நெருக்கடி, எல்லாம் போராடி ஜெயிச்சிங்க. இந்த சூரிய பகவான் யாருன்னு பார்த்தீங்கன்னா சகாயாதிபதி. நீங்கள் எந்த அளவுக்கு என்னென்ன முயற்சிகளை மேற்கொள்கிறீங்களோ அந்த முயற்சிகள் உங்களுக்கு பலிதமாகறதுக்கு இந்த பித்ருக்காரகன் உறுதுணையாக இருப்பார். இதுவரைக்கும் ஜீவனஸ்தானமாகிய 10ஆம் இடத்துல ராகுவோடு சேர்ந்துட்டு டூயட் பாடிட்டு உங்களுக்கு நிறைய பொறுப்புகளை கொடுத்தார். இப்போ அந்த பொறுப்புகளுக்கு சிறப்பு கொடுக்கணுமோ, இப்போ குருவோடு சேர்ந்துடுறார். சேர்ந்து 30/4/2024 வரைக்கும் இந்த குரு பகவானோட சேர்ந்துட்டு மேஷராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறார். 30 நாட்கள் உச்சமடைகிறார். மேஷராசியில் உச்சமடைஞ்சு லாபஸ்தானமாகிய 30 நாட்களும் உங்களுக்கு அற்புதமான பலாபலன்களை கொடுப்பார். குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள்லாம் நிறைவேறும். அதேமாதிரி குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் குறையும். குடும்ப ஒற்றுமை கூடும்.
கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும். மனசில் இருந்த சஞ்சலங்கள் தீரும், குழப்பங்கள் குறையும். உத்தியோகம் அப்படின்னு பார்த்திங்கன்னா உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றம் இப்போ கிடைக்கும். என்ன அப்படின்னா பதவி உயர்வு, சம்பள உயர்வு இதெல்லாம் இப்போ கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குங்க. அதே மாதிரி புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இப்போ உங்களுக்கு கிடைக்கும். அதேமாரி புதுசாக வேலை தேடுற குழந்தைகளுக்கும் நல்ல வேலை வாய்ப்பு அற்புதமாக கிடைக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் ஒருவித முன்னேற்றம் கூடி வரும். அந்த வகையில் இந்த சூரிய பகவான் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருந்துக்கிட்டு பல விதங்களிலும் உறுதுணை புரிய போகிறார். தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த அந்த நெருக்கடிகள்லாம் குறையும். இந்த சக வியாபாரிகள் மூலமாக இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் குறையும். மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும். இந்த வேலையை இப்படி செஞ்சால் தொழில் நல்லபடியாக வரும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு வரும். அந்த எண்ணத்தை பூர்த்தி பண்ணுவீங்க. அற்புதமான ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதுவும் இந்த லாபஸ்தானத்தில் இருக்கிற சகாயாதிபதி உங்களோட முயற்சிகளை கண்டிப்பாக தடை பண்ண மாட்டார், தாமதம் பண்ண மாட்டார், அற்புதமாக முன்னேற வைப்பார். உத்தியோகத்தில் தன்னம்பிக்கை கூடும். எந்த ஒரு வேலையும் என்னால் சிறப்பாக செய்ய முடியும் அப்படின்னு அற்புதமாக செய்வீங்க. அதேமாரி அரசியல்வாதிகள் அப்படிங்கும்போது ஒரு மேடை பேச்சுக்கள் இதிலெல்லாம் அவங்க ரொம்ப தைரியமாக பேசுவாங்க. ஒரு பாயிண்ட்டாக பேசுவாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அதனாலே ஒரு உயர்வுகள் அவங்களுக்கு தேடி வரும். கலைத்துறை நண்பர்கள் அப்படிங்கும்போது அவங்களுக்கெல்லாம் ஒரு உற்சாகம் அதிகமாக இருக்கும். எல்லா விதத்திலும் கண்டிப்பாக முன்னேற்றங்கள் கூடும். சரி, இந்த லாபஸ்தானத்தில் இருக்கிற சூரிய பகவான் இன்னும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கணும் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை கோதுமை தானம் பண்ணுங்கோ. அது ரொம்ப விசேஷமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். உங்களால் உங்கள் சக்திக்கு எவ்வளோ கொடுக்க முடியுமோ அவ்வளோ கொடுக்கறது ரொம்ப விசேஷம். கோவிலில் நிறைய பேர் வாங்கிப்பாங்க. கோவிலில் கொண்டு கொடுக்கலாம். குருக்கள், பட்டாச்சாரியா யாராவது இருப்பாங்க, அந்த ஐயருக்கு கொடுக்கறது ரொம்ப நல்லது. இல்லைன்னா யாராவது கஷ்டப்படுற ஒரு ஜீவனுக்கு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதனால் யாருக்கு கொடுத்தாலுமே அந்த தான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அந்த வகையில் இந்த சின்ன பரிகாரம் பண்ணினீங்கனாலே இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிற சூரிய பகவான் அற்புதமான ஒரு பலாபலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.